வணக்கம் நண்பர்களே. அதாவது காசிக்கு நிகராக தன்னோட பாகவத்தை போக்குறதுக்கு உண்டான இடம் தான் இந்த அக்னி தீர்த்தம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்குது. இந்த ராமேஸ்வரத்தில் இருக்க அக்னி தீர்த்தமும் காசியில் இருக்க கங்கை நதி தீர்த்தமும் ஈக்குவல் சமம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேரால் காசிக்கு போயிட்டு தன்னோட பாவத்தையோ அதாவது புண்ணியத்தையோ சேர்க்க முடியாது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் இங்கே காசிக்கு போகிறதுக்கு பதிலாக ராமேஸ்வரத்துக்கு தன்னோட பாவத்தை போக்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புனிதமான இடமா மக்களால் நம்பப்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதர் கோவில் இருக்குது இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு எதிர்க்கு தான் இந்த கடற்கரை இருக்குது. இதோட வரலாறு மற்றும் புராண கதை அப்படின்றது பார்க்கும்போது இது புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா ராமன் இருக்கார் இல்லையா, ராவணனை வதம் செஞ்சுட்டு அவர் வதம் செய்யும்போது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக இந்த கடலில் ஸ்நானம் செய்கிறாரு. சரிங்களா, அந்த ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணராக இருந்ததுனால அவர் கொன்றதற்கு பாவத்தை தீர்க்க இந்த கடலில் நீராடினார். அதுக்கப்புறம் தான் ராமநாத சுவாமி லிங்கத்தை வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் கூறுது. அது மட்டும் இல்லை, அக்னி பகவான் லங்கையில் ராவணன் தீய செயலுக்கு துணை நின்ற பாவத்தை போக்குறதுக்காக இங்கே சிவனை நோக்கி தவம் செய்கிறாரு. தவம் செய்து இந்த தீர்த்தத்தை உருவாக்குறதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் சீதை தன் கற்புத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் செஞ்ச இடம்தான் இது. அந்த அக்னி பிரவேசத்துக்கு அப்புறம் அக்னி பகவானால் தூய்மைப்படுத்தப்பட்டு மீண்டும் ராமரோட இணைஞ்ச இடம்தான் இந்த ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. இங்கே சிறப்பு அப்படிங்கிற போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் 64 தீர்த்தங்களில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் இந்த தீர்த்தம் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் புனித நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே நீராடி தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்குது.